இந்த செடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அழகுக்கு வளர்ப்பாங்க. ஆனால் இது நச்சுக்கொட்டாங்கீரைன்னு சொல்லுவாங்க, நஞ்சுண்டான்கீரை, நச்சுக்கொட்டாங்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பறித்து கூட்டு பண்ணலாம், கடைஞ்சி சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் பொரியல் மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். கை கால் மூட்டு வலி, கை கால் வலி, அது மாதிரி வாழ்வு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இது சரி பண்ணுது. இதை நம்ம இப்போ கூட்டு பண்ணலாம் வாங்க. இது பறித்து அது உள்ளே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் கடுகு போட்டு இப்போ எல்லாத்தையும் தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டோன்னு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நம்ம பூண்டும் இதில் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு உரிக்காமல் விட்டுட்டேன். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு இது சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கீரையை நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு அது மேலே தண்டு மாதிரி இருக்கும், பின்னாடி இருக்கிற சைடு வெத்தலை மாதிரி இருக்கிற மேலே இருக்கிற தண்டு மாதிரி அது இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சு இதெல்லாம் வதங்கின வாட்டி கீரையை எடுத்து போட்டு நம்ம துழவி கீரையை அலசி நம்ம அதில் போட்டு துழவி கொடுத்துக்கலாம். கீரை நல்லா வேகும்போது ஒரு புடி கொத்தமல்லி கட் பண்ணி கூட சேர்த்து கலந்துக்கலாம். பொடியை நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த கீரை கை கால் வலிக்கு நல்லதுங்க. மூட்டு வலி, கை கால் வலி இருந்தால் இந்த கீரை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு உடம்புல இருக்கிற அந்த வலியெல்லாம் குறையும், வலியே இருக்காது. இது மானாவரியாக வளர்றதுனால இது யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க, இல்லை தெரியலையா என்னன்னு தெரியல. அங்கங்கே அழகுக்குன்னு வைப்பாங்க, பெரிய மரமாக வளரும். நம்ம சின்னதாக தொட்டி இருந்தாலும் இடம் இல்லைன்னா தொட்டியில் கூட வச்சுக்கலாம். நான் பின்னாடி கொஞ்சம் சின்ன தொட்டியில் தான் வச்சேன். அதுக்கப்புறம் அந்த தொட்டி அது பிளாஸ்டிக் பக்கெட்டுன்றதுனால அடிப்பக்கம் அறுத்துட்டு அப்படியே வெறுமனே தரையில் வச்சுருக்கேன். நல்லா கொடி படர்ந்துருக்கு. இப்போது கொடிங்கிற செடினா அது பெரிய மரமாகவே மலரும். சின்ன சின்ன கண்ணாகவும் இருக்கும், பெருசாக விட்டோம்னா பெரிய மரமாகவும் ஆகிடும். அது மேலே இருக்கிற துளிர் 5 6 வரப்போ அந்த துளிரை மட்டும் பறித்து நம்ம சமைச்சிடலாம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட இதை சமைச்சு சாப்பிட்லாம். கூட்டாவோ பொரியலாவோ அதுக்கப்புறம் கடைஞ்சோ சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட் இருக்கும். நம்ம கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.